வணக்கம். இன்னைக்கு நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாமுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். டெஸ்ட் பேட்ச் அண்ட் டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், திருக்குறள் வாரம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? திருக்குறள் வாரம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? சரியான விடை டிசம்பர் கடைசி வாரம். செகண்ட் கொஸ்டின், mRNA என்ற புற்றுநோய் தடுப்பூசியை உருவாக்கியுள்ள நாடு எது? mRNA என்ற புற்றுநோய் தடுப்பூசியை உருவாக்கியுள்ள நாடு எது? சரியான விடை ரஷ்யா. தேர்ட் கொஸ்டின், யாருடைய பிறந்த தினம் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினமாக அனுசரிக்கப்படுகிறது? யாருடைய பிறந்த தினம் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினமாக அனுசரிக்கப்படுகிறது? சரியான விடை உவே சாமிநாதர். ஃபோர்த் கொஸ்டின், தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சரியான விடை ஜோ அருண். ஃபிஃப்த் கொஸ்டின், தமிழ்நாட்டில் இருந்து எத்தனை வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகிறது? தமிழ்நாட்டில் இருந்து எத்தனை வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகிறது? சரியான விடை 8 ரயில்கள். சிக்ஸ்த் கொஸ்டின், இந்தியாவின் முதல் உலகளாவிய திறன் மையம் எந்த இடத்தில் அமைய உள்ளது? இந்தியாவின் முதல் உலகளாவிய திறன் மையம் எந்த இடத்தில் அமைய உள்ளது? சரியான விடை சென்னை. செவன்த் கொஸ்டின், தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சரியான விடை எஸ் மணிக்குமார். எய்த் கொஸ்டின், தமிழ்நாட்டில் மகப்பேறு இறப்பு இல்லாத மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் மகப்பேறு இறப்பு இல்லாத மாவட்டம் எது? சரியான விடை விருதுநகர் மாவட்டம். நைன்த் கொஸ்டின், நேட்டோ அமைப்பில் இணைந்துள்ள 32வது நாடு எது? நேட்டோ அமைப்பில் இணைந்துள்ள 32வது நாடு எது? சரியான விடை ஸ்வீடன். 10th கொஸ்டின், ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. சரியான விடை 2024ஆம் ஆண்டு.